வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம ஆண்டவனோட கருணைனாலும் உங்களோட பேராதரவுனாலும் நம்ம இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பகுதி 1லேருந்து இப்போ கூட 15 நாள் வந்தனால 15 இதுவுமே பதிவும் நான் இதில் உங்களுக்கு கொடுக்கல. சாம்பிளுக்கு திருப்பாவை திருவம்பாவை அந்த சாம்பிளும் கொடுத்துருப்போம். அதோட சிறப்பு தகவல்லாம் என்னென்னலாம் பார்த்தோங்கிறதும் கொடுத்துருப்போம். அதோடு சேர்ந்து நடுவில் அனுமன் ஜெயந்தி நமக்கு, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி இப்போ தான் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம மார்கழி 14 திருவம்பாவை திருப்பாவை அதோடு சேர்ந்து சிறப்பு தகவலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொண்டரடி பொடியாழ்வார், அதாவது விப்ர நாராயணர் என்கின்ற விப்ரர், அந்த பரம்பரையில் வந்த அவர் என்னன்னா எல்லா ஆழ்வார்களும் சைவத்தையுமே பாடியிருப்பாங்க, வைணத்தையும் பாடியிருப்பாங்க. ஆனால் இவர் அரங்கநாதனை தவிர வேற எதையுமே பாட மாட்டேன், எந்த பெருமாளும் பாட மாட்டேன், வைராகியத்தோடு இருந்தவர். வாங்க வரலாறு பின்னாடி பார்ப்போம். இப்போ திருவம்பாவை பார்த்துட்டு அதோட விளக்கமும் பார்க்கலாம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளுமா பாடி சோதி திறம்பாடி சூழ்குன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வலுத்தெடுத்த பேய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தார் முந்தின பாடல்ல, அந்த திருக்குளம் எப்பேற்பட்டது, சிவபெருமானும் அம்பாள் தாயாரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் நீராடினால் நம்முடைய மும்மனங்களை கழிக்கிறது எப்படின்றது முந்தின பாடல்ல சொல்லி, அதோட தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு, குளத்தில் எப்படி குளிக்க வேண்டும், குளிக்கும்போது ஆண்களோட காதில் இருக்கிற குண்டெல்லாம் ஆடுது, அதே மாதிரி பெண்களுடைய கூந்தல் அதுவும் அப்படியே மிதக்குது, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளுமா மாப்பாடி. பெண்களோட அணிகலன்கள் எப்படி ஆடுதோ அதே மாதிரி அந்த தண்ணியில பெண்களோட தலைமுடி அப்படியே மிதந்து பாடும்போது நம்ம சுற்றி 4-5 பேர் கோவிலுக்கு போகிறோம், திருக்குளத்தில் குளிக்கிறோன்னும் போது வேற எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் அந்த எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கடவுளுடைய நாமத்தை நம்ம சிந்தனை செய்யணும். அதை விட்டுட்டு வீண் பேச்செல்லாம் பேசாமல் வேதத்தை பொருள் பாடி, வேதத்தை நம்ம சொல்லணும், அதுக்குண்டான பொருள் பாடணும். சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாப்பாடி. எப்படி பாடணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாசுரங்கள் பதிகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடம். வீண் பேச்சை பேக்காம விட்டுட்டு அதை எப்படி உருவகப்படுத்துறா பாருங்க. நம்மை வளர்த்தெடுத்த தாயோட கைவளை, பெய்வலைன்னு கைவளைகள் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இப்படி மாணிக்கவாசக சுவாமிகள் நம்மளுடைய பிறவிப்பினை தீர்க்கறதுக்கும் மும்மலன்களை கழிப்பதற்கும் அந்த திருக்குளத்தில் நீராடுவது எப்படி, அது என்ன முறையில் நீராடணும், வீண் பேச்சுகள் பேசாமல் வேதத்தையும் அந்த கடவுளுடைய நாமத்தையும் பற்றியே பேசி நம்ம அந்த திருக்குளத்தில் நீராடுறதை பற்றி அழகாக சொல்லியிருப்பாரு. வாங்க ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையும் பார்த்துட்டு அதோட பொருளையும் பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பாள்வாய் கூம்பினகான் செங்கர் பொடிக்கூரை வெண்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எப்படி சொல்றா பாருங்க, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் மகிழ்ந்து ஆம்பாள்வாய் கூம்பினகான். அதாவது தோட்டத்தில் இருக்கிற பூக்கள்லாம் மலர்ந்துருச்சு. பூக்கள் மலர்ந்துன்னா செங்கல் நீர் தாமரை, தாமரை மலர்கிறதுனா என்ன அர்த்தம், இரவு கூம்பி விட்டது. ஆம்பல்கான் இரவு கூம்பினால்தான் சூரியன் வரும், சூரியன் வந்தால்தான் தாமரை மலரும். அதைத்தான் இவர் சொல்றாரு. தாமரையே மலர்ந்துட்டுது, அப்போ சூரியனே வந்துடுச்சு, நாம அதுக்கும் முன்னாடி கோயில் போகணும், ஆனா இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்க. செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி எல்லா கோயிலும் சங்கு ஊதுவாங்க. சங்கு நாதம் ரெண்டுத்துக்குமே பயன்படும்.
நல்ல விஷயத்துக்கும் பயன்படும், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படும். அப்படி கோவில்ல பஜனை பாடி சங்கு ஊதுறவங்களும் போயிட்டாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். இதுல நேத்து நீ என்ன சொன்ன? நாளைக்கு பாரு, நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து உங்க எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்னு நீ சொன்னியே, அதுவாவது உனக்கு நினப்பு இருக்கா? கொஞ்சமாவது உனக்கு கூசலையா? நானும் இல்லையா? நாம இப்படியெல்லாம் சொன்னோமே, நாமளே இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற அந்த நினைப்பாவது வேணும் இல்லையா உனக்கு? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையோர் எம்பாவை. என்ன சொல்லி முடிக்கிறாரு? சங்கும் சக்கரமும் கையில் விட்டிருக்கின்ற எம்பெருமானை நாம எல்லாரும் சேர்ந்து போய் எழுப்பினா தானே அவர் ஏஞ்சிக்குவார். அப்பதானே நம்மளோட கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் கிடைக்கும். நீ மட்டும் தூங்கிக்கிட்டு இருந்தா உன்னை விட்டுட்டு நாங்க எங்க தான் போறது? தயவு செஞ்சு ஏஞ்சி எங்களோட வா அப்படின்னு தோழிக்கிட்ட ரொம்ப உருக்கமாகவும் பதிவிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். திரும்ப திரும்ப ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறாங்க. 15 நாளும் எழுப்புறாங்க. ஒரே மாதிரி எழுப்பல, ஒவ்வொரு விதமா அந்த எம்பெருமான் நாராயணோட புகழ பாடி நம்முள்ள இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கிறாரு, திருட்டு என்னும் தூக்கத்தை எப்படி ஒழிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாகத்தான் எழுப்புறார். ஓகே, இப்போ சிறப்பு தகவல் என்ன? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தொண்டரடி பொடியாழ்வார், அதாவது விப்ர நாராயணர் அப்படின்ற பரம்பரையில வந்தவர். விப்ரன்ற பரம்பரை, அதுல வந்தவர் விப்ர நாராயணர் என்னும் பெயர் கொண்டு பின்னாளில் அவரே தொண்டர் அடி பொடியாழ்வார் என்ற பெயரையும் பெற்ற ஒரே ஆழ்வார். அது பெயருக்கே நல்ல விளக்கம் இருக்கு. தொண்டர் அடி பொடியாழ்வார். இவர் என்ன பெருமாள்கிட்ட கேட்பாரா அரங்கநாதன்ட்ட, நான் உனக்கு பெரிய சேவைலாம் செய்யணும்னு இல்லை, உனக்கு சேவை செய்யற அந்த அடியார்களோட கூட்டத்துல ஒரு சின்ன பொடியாழ்வாரா நான் இருக்கிறேன், எனக்கு அதுவே போதும்ன்ட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு இருப்பாரா. இவரோட பக்தி என்னன்னா, மற்ற ஆழ்வார்கள்லாம் பயணத்தையும் சிவத்தையும் பாடியிருக்காங்க, அனைத்து கோவில் பெருமாக்களையும் பாடி. ஆகமத்துல பெருமாள் தானே, பெருமாள் பாடினா என்னன்னு நினைச்சு பாடுவார். ஆனா இவரோட வைராக்கியம் பாருங்க, அரங்கநாதனை தவிர வேறு எவரையும் நான் பாடேன், அதாவது திருவேங்கடமுடையானையும் நான் பாட மாட்டேன், என்றென்றும் நான் பாடுவது அரங்கநாதனை மட்டுமே என்று அரங்கநாத ஸ்ரீரங்கத்து பெருமாளை மட்டுமே பாடி திருமாலை என்ற பாசுரமும் அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி என்ற பாசுரமும் இவர் பாடியதுதான். இன்னமும் கோவில்களில் காலையில் பெருமாளை எழுப்பது இவர் பாடி திருப்பள்ளி எழுச்சி ஒன்றே. அது மட்டும் இல்லாம இவர் இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் சும்மா விட்டுருவாங்களா? நீ அரங்கநாதனை மட்டுமே பாடுறிய, உனக்கு ஒரு பாடம் புகட்டுறோன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற தேவதேவி, அதாவது இருக்கிற நங்கைகள்லயே ஒருத்தி, இனி பெருமாளுக்கு தானே சேவசர, நான் உன்னை எனக்கு அடிமையாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு தேவதேவி இவரோட ஆசிரமத்துக்கு வர்றாரு. ஆசிரமத்துக்கு வந்து இவரோட அழகுனால கொஞ்சமா இவர் வந்து தேவதேவி பெருமாளுக்கு கைங்கரியம் என்ற மாதிரியே நடிச்சனால இவருக்கு எதை பார்த்தாலும் அரங்கநாதனாகவே தெரிவார். பூக்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரிவார், சுவாமியை பார்த்தாலும் அரங்கநாதன், இந்த பெண்ணை பார்த்தாலும் அவருக்கு அரங்கநாதனாகவே தெரிந்துதான் அந்த பெண்ணின் மீதும் அவர் மோகம் கொள்கிறார். கடைசியாக அவர் பாடிய பாசுரம், கடைசியில் பெருமாளே இவர் பாடிய பாசுரம் திருப்பள்ளி எழுச்சி பாருங்க. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனகிரல் அகன்றது கலையும் பொழுதாக மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களில் நீட்டமும் பிடியோடு முரசும் அதுதலில் அடைக்கடல் போன்றொழுதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்க. அந்த தேவதேவி என்ன பண்றாரு, நாளடைவில் மகிழ்ந்து இவங்க 2 பேரும் இதாகிறதுனால கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணை அவர் தாய் வீட்டுக்கு போகிறார். இவர் போய் பார்க்கும்போது அந்த தாய் இவரை விடுறதில்லை. எனக்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்தால் மட்டுமே நீங்கள் இங்கே வர முடியும் என்று சொல்லவே பெருமாளே எம்பெருமான் நாராயணரே இந்த பெண் வீட்டிற்கு தாயின் வீட்டிற்கு சென்று அந்த பொன்னை கொடுக்கிறார். அதிகாலையில் கோவிலில் பொன் இல்லை. உடனே அனைவரும் வந்து பார்க்கின்றனர். பெருமாளே அனைவருக்கும் காட்சி கொடுத்து, இந்த தொண்டரடி பொடியாழ்வார் எல்லாவற்றிலும் என்னையே காண்பதால் இவருக்கு நாம் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தோம், இவர் இன்று முதல் தொண்டரடி பொடியாழ்வார் என்று பெயர் எடுப்பார் என்று ஆழ்வார் பட்டத்தையும் கொடுத்து இந்த உலகிற்கு அவரை பறைசாற்று என்றால் இவருடைய பக்தி எப்பேற்பட்டது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மக்களே, நம்ம பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.